இங்கே தாத்தாவும் பாட்டியும் கல்யாணம் ஆகி போன அவங்க பையன் ஃபேமிலியோட தீபாவளிக்கு வரான்னு உடனே வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தாத்தா டயர்டாகி உட்காரும் போது ஏன் உட்காடுறீங்க, வாங்க போவோம், நிறைய டெக்கரேஷன்லாம் வாங்கணும், லைட்டு பூவு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு உடனே இவரும் கிளம்பி வராரு. ஃபோனை மறந்துட்டீங்களா, போய் எடுத்துட்டு வாங்கன்னு உடனே இவர் ஃபோனை பார்க்குறாரு. பையன் 5 மிஸ்டு கால் கொடுத்துருக்கான்னு உடனே காரில் போயிட்டே இருக்கும்போது அவங்க பையனுக்கு வீடியோ கால் போடுறாங்க. அவங்க பையனும் என்னால் தீபாவளிக்கு வர முடியாது, ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறான். இவர் கேட்குற தீபாவளிக்கு ஒரு நாள் தான்டா மீட் பண்ணுறோம் வாடான்னு சொன்னால் இல்லைப்பா என்னால் வர முடியாதுன்னு இவன் சொல்கிறான். இல்லை இருக்கட்டும் பரவாயில்லடா, நீ அங்கேயே இரு, நாங்கள் பார்த்துக்குறோன்னு இவங்களும் வீடியோ காலை கட் பண்ணிட்டு அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நைட்டு பாட்டி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம இந்த தடவை ஜாம் செலிப்ரேட்லாம் பண்ண வேணாம், குடும்பமாக இருக்கும் போது பார்த்துக்கலாம், இந்த லைட்டு பூவெல்லாம் தேவையில்லை, பெயிண்ட் அடிக்க கூட வர வேணான்னு சொல்லிடுங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பெயிண்ட் அடிக்கிறவங்களாம் வந்து நின்னவொன்னே நாங்கள் தான் கேன்சல் பண்ணுமே, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்டால் இந்த தாத்தா சொல்கிறார், நான் தான் வர சொன்னேன், நீ தானே சொன்ன குடும்பமாக இருக்கும் போது செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு, நீ தான் என்னோட குடும்பமே, நம்ம ஜம்முன்னு செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொல்கிறாரு. அந்த தாத்தா சொன்ன மாதிரியே செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க தீபாவளியை. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் இன்வைட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பையனுக்கும் வீடியோ கால் போட்டு அவங்களுக்கு அடித்த பெயிண்ட் எல்லாத்தையும் உனக்கு பிடிச்ச கலர்லேயே அடிச்சிருக்கோம் பாடுறான்னு சொன்னவொன்னே அவனும் சந்தோஷப்படுறான். கடைசியாக அந்த பாட்டிக்கிட்ட ஹாப்பி தீபாவளின்னு சொல்கிறாரு.